இந்த பாருங்க, இந்த இந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இனிது இயற்கை இனிது. இந்த புதிய பாதை சேனலில் ஒரு பகுதியான இனிது இயற்கை இனிது. இந்த இதில் நம்ம இயற்கையோடு சேர்ந்துருக்கோம். இது பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லான இந்த கார்டன். நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இண்டோர் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. இந்த இண்டோர் ஐட்டத்தில் இது பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப். இந்த லீஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டிங்க பார்க்க சொல்லி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது தண்ணி அவ்வளோ ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ரொம்ப கம்மி தான். இதை வந்து இங்கே வச்சு வளர்க்குறதுனால மாஸ்கிட்டோஸ் வரணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினாவே இது போதும். அதில் பட்டையெல்லாம் வந்துட்டு அடிமரத்துலேயே பட்டை வந்தது. இந்த ரவுண்டு ஷேப்பு இது எவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த செடி பேர் என்ன சொல்லுங்கள்? லோனினா. இது பூ வருமா? ஒன்லி இதுதான் அழகு தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில், அப்புறமா வந்து மாலில், அப்புறமா வந்து பெரிய பெரிய லாட்ஜில் அந்த மாதிரி இடத்துல தான் இதை வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரியை க்ரியேட் பண்ணும். இது ஒரு புது யுகம் நம்ம கண்டிப்பாக கல்டிவேட் பண்ணணும். அப்போ தான் இது வந்து ஒரு புதிய பாதையை நோக்கி நம்ம தொடங்கிறதுக்கு ஒரு வசதி இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி ஜெனரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக ஆக்சிஜன் தேவைப்படுது. இந்த ஆக்சிஜனுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா மாடி தோட்டமோ இதாவது இல்லைன்னா வீட்டில் எங்கேயாச்சும் இடம் இருக்கிற இடத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல செடி வளர்த்தே ஆகும். இந்த காலகட்டம் நமக்கு வந்துடுது. நீங்கள் வளர்த்து பாருங்களேன், அதோடைய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து ரெயின் ட்ரீன்னு பேர். இந்த ரெயின் ட்ரீ வந்து போன்சாய் பண்ணியிருக்கிறாங்க. இது பாருங்கள், இந்த ட்ரங்க்கெல்லாம் வந்து இதோட பெரிய மெகா சைஸு. இப்போ புளிய மரமாக தான் இது இருக்கும். ஆனால் இது பேரே ரெயின் ட்ரீ. இது மலேசியன் ட்ரீ. இதில் வந்து ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவர் வந்து வரும். இங்கே இந்த செடியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது வந்து நல்ல உங்களுக்கு வந்து க்ரீனிஷாக இருக்கும். ரெண்டாவது வந்து இது டெக்கரேட்டிவ் ஐட்டம். இது ரொம்ப நாள், இது 10 வருஷம் மரங்க. இந்த 10 வருஷம் இப்படி வளர்த்திருக்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் இவங்க வந்து அந்த மட்டை சேஞ்ச் பண்ணணும், வாட்டர் சேஞ்ச் பண்ணணும், மென்யூர் அப்படின்னா இத்தனையும் சேஞ்ச் பண்ணாதான் இதனுடைய குரோத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக நம்ம இந்த செடி வளர்க்கத்தில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம செய்யணும் அப்படின்றத என்னுடைய புதிய பாதை சேனல் உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு இதில் சேவையில் நீங்கள் இறங்குங்க. ஏன்னா ஆக்சிஜன் கிரியேட்டராக நம்ம இருக்கலாமே. செடி தான் கிரியேட் பண்ணுறது, பட் நம்ம வளர்க்குறது நம்ம தானே வளர்க்கணும். இதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை ஸ்ரத்தை எடுத்து செஞ்சீங்கன்னா நம்ம வரப்போகிற ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூங்க, நன்றி. அது மண் தெரியாம இருக்கிறது அதை வச்சிருக்காங்க. அடீனியம் அப்படின்றத வந்து அதுவும் போன்சாய் தான். போன்சாய் செடி வந்து பன்னீர் புஷ்ப செடி. இந்த பன்னீர் புஷ்பம் வந்து நம்ம வந்து பூஜைக்கெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். பன்னீர் புஷ்பம் பாருங்கள், இந்த லீஃபு இந்த மொக்கு தான் இருக்குது. இப்போ பாருங்க காய் இருக்குது. பாப்புஷாந்தி இது வந்து இதுதான் பன்னீர் புஷ்பங்களுடைய மொக்கு இருக்குது. இந்த காயெல்லாம் இந்த மாதிரி இருக்குது. இந்த லீஃபை பார்த்துங்க. லீஃபை பார்த்தா தான் நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் எங்கேயாச்சும் செலக்ட் பண்ணால் கூட உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பன்னீர் புஷ்பம்லாம் வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லது. வாங்க, நம்ம இனிது இயற்கை இனிது இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது புளிய மரத்தை வந்து பெரிய மரம் பார்த்துருக்கோம். ஏன்னா ரோட்லெல்லாம் வந்து நிறைய நம்ம புளிய மரத்தை பார்த்துருக்கோம். ஆனால் இது மாதிரி புளிய மரம் கொடிங்க. இதை போன்சாய் பண்ணி இந்த மாதிரி வளர்த்துருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த ட்ரங்க் பாருங்க, இதுதான் போன்சாய். மணி பிளான்ட் வந்து இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணிக்குள்ள வச்சுக்கணும். தண்ணிக்குள்ள வச்சு மினிமம் வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி சேஞ்ச் பண்ணணும். வந்து இது என்ன தண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணலன்னா அழுகிடும். வீக்லி ஒன்ஸ் தண்ணி சேஞ்ச் பண்ணி புது தண்ணி போடணும். அப்போ என்ன கிளியர் பார்க்கறது.
ஆமாம் இதுதான் இருக்குது. நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு இது பார்த்தா கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம க்ரீன் பார்த்தோம், லைட் ஒயிட் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லோ கலரில் இந்த ஒரு கேரக்டர்ஸ் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எந்த இயரில் ஸ்டார்ட்? 1975. சரி, இதுக்கு முன்னால நீங்கள் ஏதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணீங்களா? இல்லை மேடம், என்னோட பேக்ரவுண்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேடம். கம்ப்யூட்டர் சயின்ஸ். அண்ணாவோட பேக்ரவுண்ட் MBA. ஸோ கம்ப்யூட்டர் ஏதாவது நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இல்லை. என்ன ஆகுதுன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து நம்ம வளர்ந்துச்சுங்க. ஓவர் நைட்டு நான் புக்கு பார்த்து படிக்கலாம். எல்லாமே இந்த ப்ராக்டிக்கல் தான் எல்லாமே படிச்சதுங்க. அப்பாவோட பண்ணும்போது அப்பா எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க எல்லாம் அப்சர்வ் பண்ணி நாம இப்போ இந்த லைன் பண்ணால் நல்லா இருக்குன்ட்டு அதை பார்த்து நான் வளர்ந்தேன். நம்ம 3 பிரதர்ஸுங்க. நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி. அப்போ கூட இருப்பாங்க, அப்போ இன்னும் ஃபார்ம் போய்ப்பாங்க. ஸோ இந்த வந்து அந்த சின்ன வயசில் பார்த்து வளர்ந்தது வந்து ஒரு ஸ்டெப்பை என்ன பண்ண. இப்போ நாங்கள் நிறைய அவுட் ஆஃப் கண்ட்ரிக்காக போகும்போது, வெளியே போகும்போது என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, ஒன்றும் ஐடியாலாம் பார்க்கும்போது ஸோ நாம் இந்த டெக்னாலஜி அப்டேட் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு ஒன்றும் பார்த்து நம்ம அப்படியே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்கோம். நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு எந்த கைடன்ஸுமே கிடையாது, ஒன்லி பை எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் அப்பாவுடைய இதோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக நீங்களாக கற்றுக்கிட்டதா. கண்டிப்பாக நீங்கள் இன்ஜினியராகவும் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜும் இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ். இப்போ கூகுளில் கட்டின எல்லாமே வந்துருக்கு. நாங்கள் ஸ்டடி பண்ணது எப்படி தெரியுமா? நான் வந்து பேசிக்கலி ஐ எம் பேங்கர். நான் பேங்க்லேருந்து ரிட்டையர் ஆகிருக்கேன். எனக்கு இப்போது ரிட்டையர் ஆன பிறகு இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. செடி கொஞ்சம் செடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நர்சரி ஓப்பன் பண்ண திருப்பத்தூரில். நான் வந்து சென்னையில் தான் இருக்கேன். இருந்தாலும் அங்கேயும் வாங்குவேன். இந்த மாதிரி எனக்கு இந்த பேம்பு வந்து நான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எத்தனை வெரைட்டி இருக்குதுங்க? வெரைட்டிஸ் பொறுத்தவரை சுமார் 4-5,000 வெரைட்டிஸ் இருக்குங்க. 5,000 வெரைட்டி நிறைய இருக்கு மேடம். இப்போ எக்ஸாம்பிள் மேடம், இந்த சக்யூலன்ட்ஸ் இருக்குல்ல, சப்போஸ் இதோட பேர் சக்யூலன்ட்ஸ். இந்த சக்யூலன்ட்ல மினிமம் 150 தமிழ் பேரும் சொல்லுங்க. ஏன்னா தமிழ் பேர் இருக்கா மேடம்? இது சக்யூலன்ட்ன்றது ஒரு இது மேடம். கேக்டஸ் அண்ட் சக்யூலன்ட்ஸ்ன்றது இதுலயே பார்த்தா இந்த வெரைட்டில 20 வெரைட்டிஸ் இருக்கு. ஒன்னுக்கு 20 டைப் இருக்கு. எனக்கு பாருங்க, இந்த மாதிரி இதுல 250-300 வெரைட்டிஸ் இருக்கு. 300 × 25 இதுல எப்படி இருக்குன்னா டூகெதர் மோஸ்ட்லி நம்மகிட்ட மோர் 5,000 மேலே இருக்குது வெரைட்டிஸ். அட்வான்டேஜ் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து டெக்கரேட்டிவ் பிளான்ட் உள்ளது எல்லாமே டேபிள் டாப் வச்சுக்கலாம். இது நீங்கள் செரமிக் போட்டு வச்சுன்னா அழகாக இருக்கும். இதோட யூஸ் என்ன, ரொம்ப ஹைட் வராதுங்க. ஹைட் கம்மியாக இருக்கும், பார்க்குறப்ப ரொம்ப லுக்காக இருக்கும். இது வாரத்துக்கு ஒரு நாளாக என்ன அதில் வந்து இது ஒரு வெரைட்டி. இதில் இப்போ இருக்கிற வந்து ஒரு 100 வெரைட்டி இருக்குங்க. இப்போ ஒன் ஆஃப் த வெரைட்டி இது எல்லாமே. இதோட பேட்டர்ன் ஆனது அப்படியே கொஞ்சம் ஒரு கலர் அது அவ்வளோ இது அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் அந்த ஃப்ளவரிங் பார்த்துருக்கீங்க, அது சூப்பராக இருக்கும்.